அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய இந்த பதிவில் இலங்கையில் அரச ஊழியர்களுக்கான லீவு விவரங்களை முற்றுமுழுதாக பார்வையிட இருக்கின்றோம். அந்த வகையில் அரசாங்க சேவையில் இருக்கின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் அரசினால் வழங்கப்படுகின்ற ஒரு சலுகை தான் லீவு. ஒரு பொழுதும் அதை நாம் நமது உரிமையாக கொள்ள முடியாது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அரசினால் வழங்கப்படுகின்ற சலுகையே இந்த லீவு. இந்த லீவை நாம் ஒரு பொழுதும் உரிமையாக கொள்ள முடியாது. கட்டாயம் லீவு தர சொல்லி கேட்க முடியாது, ஆனால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஊழியர் லீவினை விண்ணப்பிக்கின்ற பொழுது நிறுவன தலைவரானவர் தனது அதிகாரத்தினோடு அந்த லீவினை வழங்குகின்றார். விடுமுறை வழங்குவதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நிறுவன தலைவர் மட்டுமே பொறுப்பானவராக இருப்பார். அதனால் நிறுவன தலைவர் லீவு வழங்கப்படுகின்ற பொழுது சகல விடயங்களையும் ஆராய்ந்து தனக்குரிய லீவினை அவர் வழங்குவர். நாங்கள் லீவு விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கின்ற பொழுது அந்த லீவினை ஏற்றுக்கொள்வார் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விடுவார். இரண்டிற்குமான அதிகாரம் அந்த திணைக்கள தலைவருக்கு வழங்கப்படுகின்றது. மேற்படி லீவுகள் எந்த விடயங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று சொன்னால், உத்தியோகத்தர்களது திருமணம், உத்தியோகத்தர்களது குடும்ப உறுப்பினர்களுடைய திருமணம், உத்தியோகத்தர்களுடைய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய இறப்பு மற்றும் உத்தியோகத்தர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய கடும் சுகையினம் மற்றும் ஏனைய அவசர தேவைகளின் பொருட்டு இந்த லீவானது வழங்கப்படுகிறது. இலங்கை அரச ஊழியர்களினுடைய லீவினை பொதுவாக 3 வகையாக மட்டுமே பிரிக்கலாம். பொதுவான அடிப்படையில் மட்டுமே இந்த 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. அமைய லீவு, மற்றது ஓய்வு லீவு, மற்றது விசேட லீவு. அமைய லீவு அப்படி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கேஷுவல் லீவு என்று அழைக்கப்படும். ஓய்வு லீவு அப்படி என்று சொன்னால் மெடிக்கல் லீவு என்று தான் அழைக்கப்படும். ஓய்வு லீவு என்று சொன்னால் அது மருத்துவ காரணங்களுக்காக வழங்கப்படுகின்ற லீவு. விசேட லீவு, ஸ்பெஷல் லீவு அப்படி என்று சொன்னால் இப்போ அந்த உத்தியோகத்தர் ஏதாவது கல்வி நடவடிக்கைக்காக வெளியே செல்லுகின்ற சமயம், வெளி மாவட்டங்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்கின்ற சமயம், அப்படி இல்லைன்னா அலுவலக நடவடிக்கைக்காக வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்ற சமயம் ஸ்பெஷல் லீவு வழங்கப்படும். அந்த லீவினை வழங்கப்படுகின்ற இந்த 3 லீவினை மேலும் 2 வகையாக வகைப்படுத்துவார்கள். ஒன்று நமது இலங்கை தீவு என்று சொல்லப்படுகின்ற இலங்கை திருநாட்டிற்குள் பயன்படுத்தப்படுகின்ற லீவு. ஒரு உத்தியோகத்தர் யாழ்ப்பாணத்தில் அல்லது மட்டக்களப்பில் இருக்கின்ற உத்தியோகத்தர் கொழும்புக்கு செல்கின்ற சமயம் அது தீவிற்குள் பயன்படுத்தப்படும் லீவு என்று சொல்லப்படும். தீவை விட்டு வெளியே, இப்போ இலங்கையை விட்டு வெளியே இந்தியாவுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அது தீவை விட்டு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற லீவு. அந்த 2 வகை லீவு, தீவிற்குள் பயன்படுத்தப்படுகின்ற லீவு அல்லது தீவை விட்டு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற லீவு, இந்த 2 வகையிலே வகைப்படுத்தப்படும். உண்மையிலே அரசாங்க ஊழியர் ஒருவர் ஒரு லீவை பெற்றுக்கொள்வதாயின் 7 நாட்களுக்கு முன்னதாகவே திணைக்கள தலைவருக்கு விண்ணப்பம் மூலம் அறிவிக்க வேண்டும். விண்ணப்பம் மூலம் அறிவித்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும். இதற்குரிய கால எல்லை 7 நாட்களுக்கு முன்பு உண்மையிலே லீவு விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இந்த லீவினை பெறுவதற்கு பொது 125 படிவத்தினை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லீவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பித்து பொது 125 போமை விண்ணப்பித்து இந்த லீவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாங்கள் இந்த முன்கூட்டியே விண்ணப்பிக்க முடியாத லீவுகள், அவசர தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற லீவுகள், முன்கூட்டியே நாம் விண்ணப்பிக்க முடியாத அவசர சந்தர்ப்பத்தில் இந்த லீவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தால் தொலைபேசி மூலமாகவோ அல்லது தந்தை மூலமாகவோ ஃபேக்ஸ் மற்றும் இமெயில் மூலமாகவோ அதனை நாங்கள் விண்ணப்பிக்க முடியும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய லீவாக இருக்கும். முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். இவை பின்னர் முன்கூட்டியே தொலைபேசி மற்றும் தந்தி, ஃபேக்ஸ், இமெயில் மூலமாக விண்ணப்பித்தாலும் பிறகு கடமைக்கு மேற்கொள்கின்ற பொழுது, லீவு முடிந்து கடமையில் மேற்கொள்கின்ற பொழுது மீண்டும் எழுத்து மூலமாக இந்த பொது 125 படிவத்தை நிரப்பி மீண்டும் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது
தீவுக்குள்ளே, அதாவது இலங்கை தீவிற்குள்ளே பயன்படுத்தப்படுகின்ற லீவுக்கு விண்ணப்பித்தல். எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது 7 நாட்களுக்கு முன்னர் பொது 125 படிவத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் தொலைபேசி, தந்தி, ஃபேக்ஸ், இமெயில் மூலம் விண்ணப்பிக்கலாம். அப்படி விண்ணப்பித்து தொலைபேசி, ஃபேக்ஸ் மூலம், இமெயில், தந்தி மூலம் விண்ணப்பித்து பிறகு கடமை பொறுப்பேற்ற பிறகு அது எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இது தீவுக்கு உள்ளே பயன்படுத்தப்படுகின்ற லீவு. தீவுக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற லீவாக இருந்தால் 3 மாதங்களுக்கு முன்னதாகவே எழுத்து மூலமாக திணைக்கள தலைவருக்கு தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதனை பெற்றுக்கொள்வதற்கு பொது 126 படிவம் விண்ணப்பித்தல் வேண்டும். நாம் தீவிற்கு உள்ளே பயன்படுத்தப்படுவதற்கு பொது 125ம் தீவிற்கு வெளியே பயன்படுத்தப்படுவதற்கு 126ம் பயன்படுத்தப்பட வேண்டும். விண்ணப்பத்தில் வெளிநாடு செல்வதற்கான காரணம், வெளிநாட்டில் தங்கியிருக்கும் விலாசம் என்பன கட்டாயம் குறிப்பிடப்படுதல் வேண்டும். நாம் இலங்கைக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற லீவில் பொது 126 படிவத்தில் வெளிநாடு செல்வதற்கான உண்மையான காரணம் மற்றும் வெளிநாட்டில் நாம் தங்கியிருக்கின்ற உத்தியோகபூர்வ விலாசம் என்பன கட்டாயம் குறிப்பிடப்பட்டுதல் வேண்டும். இது அத்தியாவசியமான ஒன்றாகும். இந்த லீவானது எப்படி கணிப்பிடப்படுகின்றது என்று பார்த்தால், தீவிற்குள் மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற லீவு அது அமைய லீவாக காணப்படப்படும். அது அமைய லீவாக காணப்படப்படுகின்ற லீவு தீவுக்கு மட்டும் பயன்படுத்தலாம். அமைய லீவை தீவுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்தலாம். தீவுக்கு வெளியிலே நாங்கள் வெளிநாடு செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த கேஷுவல் லீவை பயன்படுத்த முடியாது. சனி, ஞாயிறு பொது விடுமுறை தவிர்த்து தான் கணக்கிலே கணக்கிடப்படல் வேண்டும் அமைய லீவானது. ஆனால் ஓய்வு லீவு எப்படி என்று சொன்னால், தீவுக்குள்ளே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது சனி, ஞாயிறு பொது விடுமுறை தவிர்த்து தான் கணக்கிடல் வேண்டும். ஆனால் தீவுக்கு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது, அதாவது இலங்கையை விட்டு வெளியே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது சனி, ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்கள் சேர்த்து தான் கணக்கில் எடுக்கப்படும். இப்பொழுது அமைய லீவு அப்படி என்று சொன்னால், இப்போ நாங்கள் கேஷுவல் லீவ் என்று சொல்லப்படுகின்ற லீவு, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருக்கு ஒரு வருடத்தில் 21 நாட்கள் அமைய லீவுக்கான சலுகை வழங்கப்படும். நாங்கள் 21 நாள் கேஷுவல் லீவ் எடுக்கலாம். இந்த லீவில் ஒரே தடவையில் 6 நாட்களுக்கு மேற்படாதவாறு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே தடவையில் 6 நாள் லீவ் எடுத்துட்டு நாங்கள் கேஷுவல் லீவுகளில் விண்ணப்பிக்க முடியும். உள்நாட்டில், அதாவது எங்கெண்ட இலங்கை திருநாட்டுக்குள்ளே, இலங்கைக்குள்ளே மட்டும் இந்த லீவை நாங்கள் கேஷுவல் லீவை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக சுகையின லீவு. முதலாவது அமைய லீவு, கேஷுவல் லீவை பற்றி பார்த்தோம். அடுத்தது சுகையின லீவு. அரச உத்தியோகத்தர்களுக்கு ஒரு வருடத்தில் 24 நாட்கள் சுகையின லீவு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கேஷுவல் லீவ் 21 நாளும், மெடிக்கல் லீவ் அண்டு சிக் லீவு 24 நாளும் அனுமதி அளிக்கப்படுகின்றது. ஆனால் தபால் திணைக்கள ஊழியர்கள், மருத்துவ உத்தியோகத்தர்கள், அதாவது ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் உத்தியோகத்தர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள், தாதிமார் ஆகியோருக்கு 28 நாட்கள் சிக் லீவு அனுமதிக்கப்பட்டுள்ளது. நோமல் அரசு உத்தியோகத்தர்களுக்கு 24 நாட்களும், தபால், மருத்துவம், போலீஸ், சிறைச்சாலை, தாதிமாருக்கு 28 நாட்களும், ஆசிரிய சேவையில் உள்ளாக்களுக்கு 20 நாளும் மெடிக்கல் சிக் லீவாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் சுகையின லீவு எடுக்க வேணும்னு சொன்னால் 2 நாள் சுகையின லீவு தொடர்ந்து எடுக்கலாம். மெடிக்கல் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவை இல்லை நிறுவனத்திற்கு. நாங்கள் 3வது நாள் எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக மெடிக்கல் சமர்ப்பித்தே ஆக வேண்டும். நாங்கள் 14 நாட்களுக்கு மேற்படாத லீவாக இருக்கின்ற பட்சத்திலே ஆயுர்வேத மெடிக்கல் சமர்ப்பிக்கப்படலாம் என்று சட்டம் இருக்கின்றது. 14 நாட்களுக்கு மேற்பட்டால் நிச்சயமாக அரச
மருத்துவ சான்றிதழ் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 14 நாட்களுக்கு உட்பட்டால் மெடிக்கல் ஆயுர்வேத மெடிக்கல் என்று சொல்லப்படுகின்றது, அது சமர்ப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 14 நாட்களுக்கு மேற்பட்டால் நிச்சயமாக அரச வைத்தியசாலை மெடிக்கல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த லீவை பொறுத்த வரைக்கும், மெடிக்கல் லீவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த வருடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்ற லீவை விட போன வருடத்திலே அதற்கு முதல் வருடத்திலே நாங்கள் எடுக்காமல் இருக்கின்ற, அதாவது போன வருடம் அதற்கு முதல் வருடம் எடுக்காமல் இருக்கின்ற லீவுகளை நாங்கள் இந்த வருடத்தில் பயன்படுத்துவதற்கு அனுமதி உடையவர்களாக இருக்கின்றோம் அரசு உத்தியோகத்தர் அனைவரும். அது ஏனென்று சொன்னால், இந்த வருடம் ஒரு விபத்து நடந்து ஒரு 3 மாதம் படுத்த படுக்கையாக, அப்படி இல்லை என்று சொன்னால் ஓய்வெடுக்க வேண்டிய சந்தர்ப்பமாக இருந்தால், ஒரு கால் முறிந்து ஒரு கை முறிந்து ஓய்வெடுக்க வேண்டிய சந்தர்ப்பமாக இருக்கின்ற பட்சத்தில், கடந்த வருட நாம் எடுக்காமல் இருக்கின்ற மருத்துவ லீவு, சிக் லீவு, அதற்கு முதல் வருடம் நாம் எடுக்காமல் இருக்கின்ற சிக் லீவை இணைத்து இந்த வருடம் பயன்படுத்துகின்ற ஒரு அதிகாரம் இருக்கின்றது. இந்த குறிப்பிடப்பட்ட சுகையின லீவை வேறு சில நோக்கங்களுக்காகவும் நிறுவன தலைவர்களுடைய அனுமதியுடன் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் பயன்படுத்தி கொள்ளலாம். அது எந்த காரணம் என்று சொன்னால், உத்தியோகத்தருடைய திருமணம் என்று சொன்னால் அவர் ஒரு 14 நாட்கள் அல்லது 20 நாட்கள் லீவிலே நிற்கின்ற சந்தர்ப்பத்திலே 6 நாளை அவர் கேஷுவல் அமைய லீவாகவும், மிகுதி 14 நாட்களை அல்லது 7 நாட்களை அவர் மெடிக்கல் சிக் லீவாகவும் அவர் நிறுவன தலைவருடைய அனுமதியுடன் பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட சுகையினம் மற்றும் குடும்பத்தில் மரணம், சமயச் சடங்குகள் மற்ற குடும்பத்தில் ஏற்பட்ட தொற்று நோய் சம்பந்தமாகவும் இந்த மெடிக்கல் லீவை பயன்படுத்தி கொள்ளலாம். விபத்து லீவு, முதலாவது நாங்கள் பார்த்தது அமைய லீவு, கேஷுவல் லீவு. 2வது ஓய்வு சிக் லீவு. 3வது விசேட லீவு. அதுக்குள்ள தான் இந்த விபத்து லீவு வருகின்றது. அரசாங்க கடமையில் இடையூறுக்கு மன்னிக்கவும். விபத்து லீவு என்று சொன்னால் அரசாங்க கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விபத்து லீவு என்ற வகைப்பாட்டுக்குள் உள்ளடக்கப்பட்டு இந்த லீவு வழங்கப்படும். இந்த விபத்தினால் அரச கடமை ஆற்ற முடியாது போகின்ற சந்தர்ப்பத்தில், அரசாங்கத்தால் பணிக்கப்படுகின்ற, நிறுவன தலைவனால் பணிக்கப்படுகின்ற ஒரு கடமையை புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விபத்தின் காரணமாக அந்த உத்தியோகத்தை தொடர்ந்து தன்னுடைய கடமை ஆற்ற முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு சேவையாற்ற முடியாது என்றும், மருத்துவ சிகிச்சை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்றும் மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திற்கு ஒரு நிறுவன தலைவனால் பணிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஒரு நிறுவனத்தினுடைய உத்தியோகத்தர் ஒரு விபத்தில் சிக்குகின்ற பொழுது இவரால் தொடர்ந்து ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு பணியாற்ற முடியாது என்று மருத்துவ சிகிச்சை பெறுகிறார் என்று மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது முழு சம்பளத்துடன் 6 மாதங்கள் லீவை வழங்க முடியும். மேலும் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அந்த 6 மாதம் அவருக்கு போதாது, மேலும் அவருக்கு லீவு தேவை என்கின்ற பட்சத்தில் மேலும் 6 மாதங்கள் அரை சம்பளத்துடனான லீவு, அத்துடன் நட்டகீடு. இந்த அரசாங்க பணி ஒன்றை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அரசாங்க ஊழியர் விபத்திலே சிக்கியிருக்கின்ற பொழுது அந்த நட்டகீட்டு தொகையினையும் அரசாங்கத்தினால், இது நிச்சயமாக இவ்வளவு நட்டகீடு தாருங்கள் என்று நான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அரசினால் அனுமதிக்கப்படுகின்ற, அரசினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிடப்பட்ட தொகை வழங்கப்படலாம். இந்த விபத்துகள் எப்படியான சந்தர்ப்பங்களில் நடைபெறுகின்ற பொழுது அது மேற்பாடி விவரங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், ஒரு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, குறிப்பிடப்பட்ட உத்தியோகத்தர் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டால், சேவை செய்யும் நிலையத்தில் கடமை நிமித்தம், உதாரணமாக ஒரு பியோன் ஒரு கடிதத்தை போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போகின்ற பொழுது, அல்லது ஒரு நிறுவன தலைவர் தன்னுடைய
அதைவிட மேலான ஒரு நிறுவனத்திற்கு ஒரு கூட்டம் ஒன்றுக்கு செல்கின்ற பொழுது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அப்படியான இது சேவை நிலையத்திலிருந்து அல்லது சேவை இடத்திலிருந்து வதிவிடத்துக்கு திரும்பி செல்லும் பொழுது, அதாவது வேலைக்கு வந்துட்டு திரும்பி போகும் பொழுது, சேவை செய்யும் நிலையத்தில் சேவையில் ஈடுபடாமல் சேவைக்குரிய எல்லை பரப்புக்குள் செயல் புரியும் பொழுது ஏற்பட்ட விபத்து. சேவை செய்யும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். சேவை செய்யும் நிலையத்தில் சேவை புரியாமல் சேவைக்குரிய எல்லை பரப்புக்குள் செயல் புரியும் பொழுது, உதாரணமாக ஒரு கிராம சேவகர் தனது கிராம சேவகர் அலுவலகத்தில் கடமை புரியாமல் தனது கிராம சேவகர் பிரிவிற்குள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர் செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விபத்து உண்மையில் அது அவருடைய கடமை நேரத்தில் ஏற்படுகின்ற விபத்து என்ற வழியினால் இந்த வகைப்பாட்டிற்குள் அடங்கும். மற்றது நாங்கள் கடமைக்கு போகின்ற பொழுது, வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு செல்கின்ற பொழுதும் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுதும் ஏற்படுகின்ற விபத்து லீவு என்ற வகைப்பாட்டிற்குள் அடங்கும். சேவையை நிறைவேற்றுவதற்காக செய்யப்பட்ட செயலொன்றின் காரணமாக இடம்பெற்ற திடீர் விபத்து. இப்போ உதாரணமாக ஒரு தொழில்நுட்ப அலுவலகர் ஒரு மின்சார இணைப்பு ஒன்றை பொருத்தி கொண்டிருக்கின்ற பொழுது மின் தாக்கி மருத்துவ அனுமதியுடன் அவர் லீவ் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தப்பட்டால் அது நிச்சயமாக விபத்து லீவிற்குள்ளே உள்ளடங்கும். விபத்துக்கள் ஏற்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட காரணங்கள் மேற்குறிப்பிடப்பட்ட இதுவரையும் நாங்கள் பார்த்த காரணங்களுக்காக இந்த லீவினை விண்ணப்பிக்க முடியும். விபத்து லீவினை இந்த விபத்து லீவினை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஒரு அரசாங்க ஊழியர் தன்னுடைய கவலையினத்தினால் அந்த விபத்து ஏற்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அரசாங்கத்தினுடைய தவறினால் அந்த விபத்து, தன்னுடைய கவலையினத்தினாலும் அவர் தான் செய்கின்ற தவறினாலும் அந்த விபத்து ஏற்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சட்ட விதிகளுக்கு முரணான வகையில் ஏற்பட்ட விபத்து, இது எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு உத்தியோகத்தர் தனக்கு உரிய கடமைகளை விட வேறு கடமைகளை செய்கின்ற பொழுது, தங்களுக்குரிய கடமையை ஆற்றாது வேறு கடமையை ஆற்றுகின்ற பொழுது ஏற்படுகின்ற விபத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. திணைக்கள கட்டளைகள், விதிப்பிரமாணங்கள் மற்றும் அதனை மீறுகின்ற வகையில் ஏற்படுகின்ற விபத்துக்களும் விபத்து லீவுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. திணைக்களத்துடைய கட்டளைகள், விதிப்பிரமாணங்கள், ஒரு குறிப்பிடப்பட்ட பதவிகளுக்கு ஒரு குறிப்பிடப்பட்ட கட்டளைகள், விதிப்பிரமாணங்கள் இருக்கும். அதனை மீறுகின்ற பொழுது, உதாரணமாக ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு சாதாரண லேபர் அவருக்கு சற்றும் பொருந்தாத வேறு ஒரு நிறுவனத்தினுடைய வேறு ஒருவர் செய்கின்ற பணியை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விபத்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக மிக முக்கியமாக நிறுவனத்தில் மதுபோதையில் இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விபத்து, அதாவது கடமை நேரத்தில் மதுபோதையில் இருக்கின்ற பொழுது ஒரு உத்தியோகத்தர் விபத்தில் சிக்கியினால் நிச்சயமாக எந்த ஒரு தேவதாட்சணியமின்றி அது விபத்து லீவிலே கணிக்கப்பட மாட்டாது. மேலும் அவருக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமே தவிர அவருக்குரிய விபத்து லீவு வழங்கப்பட மாட்டாது. அதாவது எங்களுக்கு ஒரு அரசாங்க ஊழியருக்கு விபத்து ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் விபத்தின் பின்வரும் அறிக்கைகளின் மூலம் மட்டுமே விசேட லீவும் சம்பளமும், அதாவது இவை ஒரு நிறுவனத்தில் விசேட லீவு, அதாவது விபத்து லீவு ஒரு நிறுவன தலைவர் வழங்கப்படுகின்ற பொழுது இவ்வளவு விடயமும் வேணும் இருந்தால் தான் அந்த விசேட லீவு அனுமதிக்கப்படும். அந்த விசேட லீவு காலத்துக்கான சம்பளம் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த விபத்து நடைபெறுகிறதுக்கான நட்ட ஈடு உங்களை பெற்றுக்கொள்ள முடியும். திணைக்கள தலைவரினுடைய திணைக்கள அறிக்கை. இப்போ இந்த ஒரு திணைக்கள உத்தியோகத்தர் திணைக்கள டியூட்டி டைமில் இருந்த பொழுது தான் இந்த விபத்து நடந்தது என்று சொல்லி திணைக்கள தலைவர் திணைக்கள அறிக்கையூடாக உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்தது அந்த உங்களுடைய நிறுவனத்தினுடைய எல்லைக்குரிய போலீஸ் அறிக்கை. இப்போ ஒரு நிறுவனத்திலே அந்த விபத்து ஏற்படுகின்ற பொழுது அந்த நிறுவன எல்லைக்குரிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் போலீஸ் அறிக்கையினை சமர்ப்பிப்பார்கள். இந்த உத்தியோகத்தர் கடமையில் இருந்த பொழுதுதான் விபத்தில் சிக்கியிருக்கிறார் என்று அந்த போலீஸ் அறிக்கை வேண்டும். மற்றது ஒரு
ஒரு விபத்து நடந்து, விபத்து லீவு என்று ஒரு வாகன விபத்து நடந்து அந்த விபத்தினூடாக இவர் ஓய்வு விபத்து லீவை எடுக்கின்ற பொழுது அல்லது அதுக்குரிய நட்டுக்கட்டி எடுக்கின்ற பொழுது நீதிமன்ற அறிக்கை வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாகனத்தை கொண்டு எதிரே இருப்பவர் மீது மோதினால் அந்த வழக்குகள் இருந்தால் அந்த நீதிமன்ற அறிக்கை வேண்டும் இவர் லீவ் எடுப்பதற்கு அல்லது இந்த நட்டுக்கட்டை பெற்றுக்கொள்வதற்கு. மற்றது, ஒரு விபத்தில் சிக்குகின்றவருடைய மருத்துவ சான்றிதழ், இத்தனை காலம் இவர் மருத்துவ லீவு பெற வேண்டும் என்ற மருத்துவ சான்றிதழ் அறிக்கை சிபாரிசுகளின் அடிப்படையிலே இவர் நட்டகீடு, விசேட லீவு, மருத்துவ லீவு, விபத்து லீவு அதை பெற்றுக்கொள்ள முடியும். சம்பளம், நட்டகீடுகளை இந்த வைத்திய அறிக்கையின் பிரகாரமும், நீதிமன்ற அறிக்கை வழக்குகள் இருப்பின் அந்த நீதிமன்ற அறிக்கையின் பிரகாரமும், போலீஸ் அறிக்கையின் பிரகாரமும், திணைக்களத்தின் அறிக்கை, இந்த 4 விடயங்களின் ஊடுதான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரசவ லீவு அடுத்தது. முதலாவது நாங்கள் கேஷுவல் லீவு பார்த்தோம். அடுத்தது மெடிக்கல் லீவு. முதலாவது அமைய லீவு, கேஷுவல் லீவு பார்த்தோம். அடுத்தது மெடிக்கல் லீவு, சிக் லீவு பார்த்தோம். அடுத்தது இப்போ விபத்து லீவு பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பிரசவ லீவு. உண்மையிலே இது சம்பந்தமான விளக்கங்கள் சரியான வகையில் சென்று சேருவதில்லை. அதற்காகவே பிரசவ லீவு, மகப்பேற்று லீவு, மெட்டர்னிட்டி லீவ் என்று சொல்கிறது, அது ஒரு பெண் உத்தியோகத்தர் சட்டப்படி திருமணமான அல்லது திருமணமாகாத உத்தியோகத்தராக இருந்தாலும், நிரந்தர தற்காலிக அமைய அடிப்படையிலான பெண் ஊழியராக இருந்தாலும், அந்த பெண் ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 84 வேலை நாட்கள் 84 வேலை நாட்கள் முழு சம்பள லீவினை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதற்கு துரதிர்ஷ்டவசமாக அதற்கு ஒரு விடயத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு பிறக்கின்ற குழந்தை ஒரு துரதிர்ஷ்டவசமான காரணத்தினால் மரணித்து விட்டால், பிறக்கும் பொழுதே சிலருக்கு மரணித்து விட்டால் அந்த லீவினை பெற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலும் அப்படி நடப்பதில்லை இறையருளால். உண்மையிலே ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்து திருமணமாகாமல் இருந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, அரசாங்க உத்தியோகத்தில் நிரந்தர சேவையிலே அல்லது தற்காலிக சேவையில் இருந்தாலும் கூட, அல்லது அமைய அடிப்படையிலான பெண் பயிலுனராக இருந்தாலும் கூட, உயிர் வாழும் குழந்தை ஒன்றை அவள் பெற்றெடுத்தாள் என்று சொன்னால் 84 வேலை நாட்கள் முழு சம்பள லீவினை அவள் பெற்றுக்கொள்ள சகல உரிமையும் உரித்துடையவளாக இருக்கின்றாள். 84 நாட்கள் லீவு பெறுவதற்கு உரிமை உண்டு என்ற சந்தர்ப்பத்திலும் சில பேர் பொறுப்பை எனக்கு 84 நாள் லீவு தேவையில்லை என்று சொல்கின்றவர்கள் பலம் குறைவு. அப்படியே எனக்கு லீவு தேவையில்லை, நான் தொடர்ந்து பணியாற்றப் போகிறேன் என்று ஒரு பெண் சொல்கின்ற பொழுது 4 வாரங்கள், குழந்தை பிறந்து 4 வாரங்கள் கழித்தே அந்த பொறுப்பை அவருடைய கடமையை மேற்கொள்ள அவர் அனுமதிக்கப்படுவார். அதற்கு முதல் அனுமதிக்கப்பட மாட்டார். 1 மாதம் 4 வாரங்களுக்கு முதல் ஒரு பெண் அனுமதிக்கப்பட மாட்டார். 84 நாள் அரசாங்க முழு சம்பளத்துடனான லீவு வழங்கப்படுகின்றது. ஆனால் எனக்கு லீவு வேண்டாம், நான் வருகின்றேன் என்று சொன்னாலும் 1 மாதத்தின் பின்னரே, குழந்தை பிறந்து 1 மாதத்தின் பின்னரே அவர் கடமைக்கு பொறுப்பேற்க முடியும். இவ்லீவினை பெறுவதற்கு, இந்த 84 நாள் லீவினை பெறுவதற்கு மருத்துவ சான்றிதழ், குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், ஒன்றில் இவ்வாறு குழந்தை பிறந்திருக்கு என்று சொன்ன வைத்தியசாலை மருத்துவ சான்றிதழ் அல்லது குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழை நிச்சயமாக கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். உண்மையிலே இந்த பிரசவ லீவை கணிப்பிடுகின்ற பொழுதுதான் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், நிறைய விளக்கமின்மையினை எதிர்கொள்கிறார்கள். இந்த பிரசவ லீவினை கணிப்பிடுகின்ற பொழுது அந்த லீவு காலத்திற்குள் வருகின்ற அரசாங்க லீவுகளாக இருக்கலாம், போயா லீவுகளாக இருக்கலாம், சனி ஞாயிறு லீவுகளாக இருக்கலாம், அவை உள்வாங்கப்பட மாட்டாது. 84 நாட்கள் கடமை நாட்களில் லீவு வழங்கப்படும். இதில் இன்னொரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னென்னு சொன்னால், ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது மரணித்தாலும், அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்து 6 வாரத்திற்கு இடையில் மரணித்தாலும்
பிரசவ திகதியிலிருந்து 6 வார கால லீவு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு மருத்துவ சான்றிதழ் நிச்சயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மரணச் சான்றிதழ் என்னென்று சொன்னால், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது, பிரசவ லீவிலே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது துரதிர்ஷ்டவசமாக அந்த பிள்ளை இறக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது உடனடியாக பிறந்த உடனே இறக்கலாம், அல்லது 6 வாரத்துக்கு இடையில் இறந்தால் பிரசவ திகதியிலிருந்து 6 வார கால லீவு, 6 வாரத்துக்கு உட்பட்டு அந்த பிள்ளை மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் 6 வார கால லீவு வழங்கப்படும். அதற்கு வைத்திய சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு குறிப்பிடப்பட்ட தாய் பிள்ளையை பெற்றுக்கொண்ட பின்னர் முழு சம்பளத்துடன் 84 நாட்கள் லீவு வழங்கப்படுகின்றது என்பதை நாம் முன்கூட்டியே பார்த்தோம். இல்லை, எனக்கு 84 நாட்கள் லீவு காணாது, மீண்டும் ஒரு 84 நாட்கள் லீவு எடுக்கலாமா என்று கேட்டால் ஆம், எடுக்கலாம். அது அரை சம்பளத்துடன் வழங்கப்படும். அது நாங்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். அரை சம்பள லீவுக்காக மீண்டும் எழுத்து மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த அரை சம்பள லீவுக்குள் வருகின்ற அரசாங்க போயா நாட்கள், சனி ஞாயிறுகள் என்பன அரை சம்பள லீவாகவே கருதப்பட வேண்டும். முன்கூட்டியே குறிப்பிடப்படுகின்ற அந்த குழந்தை பிறந்தவுடன் உடனே தருகின்ற 84 நாட்கள் லீவு, முழுச்சம்பள லீவு, சனி ஞாயிறு போயா நாட்கள் கணிப்பிடப்பட்ட உள்வாங்க மாட்டாது. ஆனால் அரை சம்பளத்துடன் 84 நாட்கள் லீவு எடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சனி ஞாயிறு போயா நாட்கள் உட்பட அனைத்தும் அரை சம்பள லீவு நாட்களாகவே கருதப்படும் என்பதை கவனமாக கொள்ள வேண்டும். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற முழுச்சம்பளத்துடனான 84 நாட்கள், அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற அரை சம்பளத்துடனான லீவுகள், சனி ஞாயிறு போயா லீவுகள் உள்ளடக்கப்பட்ட 84 நாட்கள் முடிந்த பின்பும் அந்த குழந்தையை பராமரிக்க மீண்டும் 84 நாட்கள் சந்தர்ப்பம் வழங்கப்படும். அது எப்படி என்று சொன்னால், சம்பளமற்ற லீவாக கருதப்பட்டு அந்த 84 நாட்கள் வழங்கப்படும். இதுவும் சனி ஞாயிறு மற்றும் போயா நாட்கள் லீவில் கணிப்பீடு செய்யப்பட்டு அந்த 84 நாட்கள் வழங்கப்படும். அது சம்பளமற்ற லீவாக கருத்தில் கொள்ளப்படும். இந்த அரை சம்பளத்துடன் அல்லது முழு சம்பளத்துடன் பணியாற்றுகின்ற பொழுது எந்த சிக்கலும் வராது. ஆனால் சம்பளமற்று பணியாற்றுகின்ற பொழுது அந்த பெண் ஊழியர் ஏதாவது லோன் எடுத்திருந்தால் அல்லது நிறுவனத்தில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஏதாவது பெற்று கொண்டிருந்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுத்த பின்னரே, அதனை கட்டுவதற்குரிய பதில் நடவடிக்கை ஒன்று எடுத்த பின்னரே இந்த லீவினை அனுமதிப்பதற்கு நிறுவன தலைவர் சம்மதிப்பார். அது நிறுவன தலைவருக்கு உரித்தான வேலை. நிறுவன தலைவர் அதனை அனுமதிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்கனவே லோன்கள் ஏதாவது இருக்கின்றதா, கட்ட முடியுமா, அல்லது வேறு ஏதாவது லோன் வகைகள் பெற்றிருக்கிறீர்களா என்று பார்த்து பின்னரே சம்பளமற்ற லீவை அனுமதிப்பர். ஒரு பெண்ணானவள் கருச்சிதைவு என்று சொல்லப்படுகின்ற அபோஷன் என்கின்ற அந்த துரதிர்ஷ்டவசமான இதற்கும் லீவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நிறுவன தலைவரின் அனுமதியுடன் வைத்திய சான்றிதழை சமர்ப்பித்து அவருக்குரிய மெடிக்கல் லீவில் அந்த லீவினை பெற்றுக்கொள்ள முடியும். குழந்தையானது பிறந்த பின்னர் தனது குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுவதற்காக வழமையான சேவை நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற நேரத்திற்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் புறப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். இதற்கூடாக குறிப்பிடப்படுகின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஒரு 4:30க்கு அவுட் பண்ணி போட்டு 4:30க்கு ஆஃப் பண்ணி போட்டு வெளியேற ஒரு பெண் ஊழியர் 3:30க்கு 1 மணித்தியாலம் முதலே வெளிப்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 6 மாதங்கள் வரை அவர் 1 மணித்தியாலம் முன்னதாக நிறுவனத்தை விட்டு வெளியேற அனுமதி உண்டு. கர்ப்பிணி பெண்கள் 5 மாதங்கள் நிறைவுற்றதும் பிரசவ திகதி வரைக்கும், அதாவது ஒரு பெண் கர்ப்பமடைந்து 5 மாதம் நிறைவு பெற்றதிலிருந்து அவள் 10 மாதம் முடிந்து பிரசவம் ஆகின்ற வரைக்கும், அந்த 5வது மாதம் தொடக்கத்திலிருந்து 10வது மாதம் பிரசவம் வரைக்கும் கடமையாற்றும் நிலையத்துக்கு அரை மணித்தியாலம் பிந்தி செல்லலாம். அதே நேரம்
அலுவலக நேரத்திற்கு முதல் அரை மணித்தியால் முந்தி அவுட் பண்ணி வெளியேறதுக்கான அனுமதி இருக்குது. அது திணைக்கள தலைவர் அனுமதிப்பார். இதுக்குரிய உண்மையான விளக்கம் என்னென்னு சொன்னால், 5 மாதம் உங்களுக்கு நீங்கள் கர்ப்பமாகி 5 மாதம் முடிந்த பிறகு நீங்கள் வேலைக்கு போகின்ற பொழுது அரை மணித்தியாலம் பிந்தி செல்ல முடியும். அதே மாதிரி நிறுவனம் அவுட் பண்ணுறது, அதாவது நிறுவனம் க்ளோஸ் ஆகிக்க 4:30க்கு க்ளோஸ் ஆகிக்க நீங்கள் 4 மணிக்கு நிறுவன தலைவருடைய அனுமதியோடு நீங்கள் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒரு பெண்களுக்கு லீவு, பிரசவ லீவு இருக்கிற மாதிரி துரதிர்ஷ்டவசமாக ஆண்களுக்கு 84 நாட்கள் லீவு இல்லை. ஆண்களுக்கு வெறும் 3 நாட்கள் லீவு மட்டுமே வழங்கப்படுகின்றது. கணவனுக்கு பிரசவ விடுமுறை லீவு இருக்கான்னு சொன்னால் ஓம் இருக்குது. 3 நாள் லீவு மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. ஒரு அரசாங்க சேவையில் கடமையாற்றுகின்ற கணவன் அவர் நிரந்தர சேவையில் இருந்தாலும் பரவாயில்லை, நாள் சம்பளம் கேஷுவல் இருந்தாலும் பரவாயில்லை, தற்காலிக பயிலுனராக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த அலுவலகர் ஒரு மனைவிக்கு குழந்தை பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில் 3 நாட்கள் லீவு அனுமதிக்கப்படுகின்றது, சம்பளத்தோடு அனுமதிக்கப்படுகின்றது. இந்த லீவை எப்போ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், பிரசவம் அந்த குழந்தை பிறந்த அன்றிலிருந்து 3 மாதத்திற்குள் இவர் அந்த லீவை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 நாள் தான் லீவு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அந்த 3 நாள் லீவை அவர் குழந்தை பிறந்து 3 மாதத்துக்குள்ளே எப்போ வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த லீவை பெற்றுக்கொண்ட பின்னர் கணவர் தனது கல்யாண சர்டிஃபிகேட், விவாக சான்றிதழ், மற்றது பிள்ளையினுடைய பர்த் சர்டிஃபிகேட், மருத்துவ சான்றிதழ், இது 2ஐயும் சமர்ப்பிக்க வேண்டும். காலம் கடந்த லீவு. இப்பொழுது நாங்கள் பார்த்த கேஷுவல் லீவு, மெடிக்கல் லீவு, விபத்து லீவு, பிரசவ லீவு, அடுத்தது கணவனுக்குரிய பிரசவ லீவு. இப்போ நாங்கள் படுத்தது காலங்கடந்த லீவுன்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். லெப்செட் லீவுன்னு சொல்கிறது அந்த காலங்கடந்த லீவு. உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வு லீவு, அதாவது மெடிக்கல் லீவுன்று தான். நாங்கள் அந்த ஓய்வு லீவுன்னு சொன்னால் அது மெடிக்கல் லீவுன்னு தான் சொல்கிறது. அந்த லீவை குறிப்பிடப்பட்ட ஆண்டில், இப்போ நாங்கள் இந்த ஆண்டில் பயன்படுத்தாத லீவை முழுக்க எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் போன ஆண்டில் நாங்கள் மெடிக்கல் லீவே எடுக்கலை என்று சொன்னால், அதற்கு முதல் ஆண்டிலையும் மெடிக்கல் லீவே எடுக்கலை என்று சொன்னால், அதை இந்த ஆண்டில் பயன்படுத்தி கொள்கிற சந்தர்ப்பம் முற்றுமுழுதாக இருக்கின்றது. அது எதிர்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற காலம் கடந்த லீவ் என்று சொல்லப்படுகின்றது. இதனை அவர் என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம்? ஒரு குறிப்பிடப்பட்ட உத்தியோகத்தர் போன வருடமும் லீவ் எடுக்கவில்லை, இந்த வருடம் அதுக்கு முதல் வருடமும் லீவ் எடுக்கவில்லை என்றால், இந்த வருடம் அவருக்கு லீவு தேவை என்று சொன்னால், அவருடைய லீவு இந்த வருட லீவு முடிந்தது என்று சொன்னால், அவர் கடந்த 2 வருட லீவை பயன்படுத்தலாம். அது என்னென்ன தேவைக்கு பயன்படுத்தலாம் என்று சொன்னால், அந்த உத்தியோகத்தருடைய திருமணத்திற்கு அந்த லீவை பயன்படுத்தலாம். அந்த உத்தியோகத்தர் ஒரு சுக இனத்தில் இருக்கின்ற பொழுது அந்த லீவை பயன்படுத்தலாம். அந்த உத்தியோகத்தரோட குடும்பத்தில் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அந்த லீவை நிச்சயமாக அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். காலங்கடந்த லீவை என்னென்ன தேவைக்கு பயன்படுத்தலாம் என்றால், உத்தியோகத்தை தனது திருமணத்திற்கு, உத்தியோகத்தை தனது சுக இனத்துக்கு பயன்படுத்தலாம். உத்தியோகத்தை தனது குடும்பத்தில் ஒருவர் மரணத்தால் அந்த காலங்கடந்த லீவை பயன்படுத்தி கொள்ளலாம். உத்தியோகத்தர் குடும்பத்தில் சுக இனம் ஏற்பட்டாலும் அவர் அந்த காலங்கடந்த லீவை பயன்படுத்தி கொள்ள முடியும். உத்தியோகத்தருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட மரண நிகழ்ச்சிகள், வீட்டிலே அவருடைய ஏற்பட்ட ஏதும் மரண நிகழ்ச்சிகள் ஏற்பட்டால் அதற்கு காலங்கடந்த லீவை பயன்படுத்தி கொள்ள முடியும். உத்தியோகத்தருடன் தொடர்பான விடயத்திலே எதுவும் நீதிமன்ற அழைப்பானை ஏற்று நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கும். இப்போ யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஒருவர் கொழும்பிலே இருக்கின்ற நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குக்காக அழைப்பானை விடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் இந்த வருடத்திலே தனக்கு லீவ் இல்லை என்று சொன்னால், அவர் தன்னுடைய கடந்த கால லீவை பயன்படுத்தி, காலங்கடந்த லீவை பயன்படுத்தி அவர் அதை எடுத்துக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாக 2 வருடங்களுக்கான லீவினை ஏதேனும் ஒரு வருடத்தில், நாங்கள் இந்த வருடத்துக்கு லீவு காணாதென்றால்
இந்த வருடத்துக்கு முதல் 2 வருட லீவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த லீவானது 48 நாட்களுக்கு மேற்படக்கூடாது. அதுவும் ஒரு கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் நாங்கள் ஒரு லீவு எடுத்து எங்களுக்கு காணாதுண்டா இந்த வருடத்துக்கு முதற்பட்ட 2 வருடத்தான் மெடிக்கல் லீவையும் இந்த வருடம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அது 48 நாட்களுக்கு மேற்படக்கூடாது. அதாவது இதுக்கு ஒரு விஷயம் ஒன்று முதல் சொல்லியிருந்தது என்னென்னு சொன்னால், இந்த வருடத்தில் நாங்கள் ஒரு லீவு எடுத்து காணாட்டி கடந்த 2 வருஷத்தான் லீவை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தது. ஆனால் அது 48 நாட்களுக்கு மேற்படாதுன்னு சொல்லியிருந்தது. இல்லை, எங்களுக்கு 48 நாளுக்கு மேலே லீவு தேவை, கடந்த 2 வருஷத்தான் லீவு முடிஞ்சுது, அதுக்கு முதல் வருஷத்து லீவை பயன்படுத்த வேணும் என்று சொன்னால் அது நிறுவன தலைவர்னால் அது அனுமதிக்கப்பட முடியாது. அது இப்போ நாங்கள் கல்வி அமைச்சில் இருக்கிறோம்னா கல்வி அமைச்சின் செயலாளர், சுகாதார அமைச்சில் இருக்கிறோம்னா சுகாதார அமைச்சின் செயலாளர்களுக்கு மட்டுமே அந்த அனுமதி வழங்கப்படுகின்றது. கடந்த 2 வருடத்துக்கு மேற்பட்ட கடந்த காலத்துக்குரிய லீவுகளையும் பயன்படுத்தும் அனுமதி இருக்கின்றது. 48 நாட்களை தாண்டியும் பயன்படுத்தி கொள்ள முடியும் நடப்பாண்டிலே. ஆனால் அதற்கு கல்வி அந்த அமைச்சினுடைய செயலாளர் அதற்கு அனுமதிக்கப்படுவர். செயலாளரால் மட்டுமே அது அனுமதிக்கப்படும். அந்த அமைச்சனுடைய செயலாளரினுடைய அனுமதியுடன் அந்த லீவு அனுமதிக்கப்படும். ஒரு உத்தியோகத்தர் சுகையினமடைந்த வேளையில் காலம் கடந்த லீவு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் ஒரு உத்தியோகத்தர் சுகையினமடைந்த நேரத்தில் அவருக்கு லீவு தேவை என்று போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் லீவு வழங்கப்பட்ட சந்தர்ப்பம் தவிர்ந்த ஏனைய சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர் கடமைக்கு சமூகம் அளிக்காது விட்டால் அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதித்த லீவினை முடிக்க முன் அவருக்கு பென்ஷனுக்குரிய காலம் அல்லது கட்டாயமாக அவர் இதுக்கு மேலே கடமையாற்ற இயலாது என்று சொல்லி மெடிக்கல் சந்தர்ப்பம் கட்டாயமாக இழைப்பாற வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அந்த அவ்வளவு லீவும் அரைச்சம்பள லீவாக கருதப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதிலே மேலும் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த காலம் கடந்த லீவு போன வருஷம் அதற்கு முதல் வருஷ லீவை பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் இந்த வருஷம் லீவை தான் இப்போ 2021 நாங்கள் இருக்கின்றோம். 2020 லீவு மற்றும் 19 லீவை மட்டுமே 2021 நாங்கள் நிறுவன தலைவருடைய அனுமதியுடன் பயன்படுத்த முடியும். இப்போ நாங்கள் 2001 இருக்கின்ற பொழுது 2020 லீவையும் 19 லீவையும் நாங்கள் எடுக்காத மெடிக்கல் லீவை எடுக்கின்ற பொழுது அதுக்குரிய முழு விவரமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2020 இவர் இத்தனை மெடிக்கல் லீவு தான் எடுத்தார், மிச்சம் எடுக்கவில்லை. 2021 இத்தனை மெடிக்கல் லீவு தான் எடுத்தார், மிச்சம் எடுக்கவில்லை என்ற அந்த லீவு விவரங்கள் முற்றுமுழுதாக குறிப்பிடப்பட வேண்டும். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த லீவுகள் வகைப்பாட்டிலே அடுத்த லீவு என்று சொன்னால் கடமை லீவு. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் கடமை சம்பந்தமாக செயலகத்துக்கு அதாவது உத்தியோகத்தர் கடமை சம்பந்தமாக செயலகம் அல்லது நிறுவனத்திற்கு சமூகம் அளிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் வழங்கப்படுகின்ற லீவுக்கு பேர் தான் கடமை லீவு. அது எப்படி வழங்கப்படுகின்றது என்று சொன்னால், ஒரு நிறுவனத்தினுடைய உத்தியோகத்திற்கு வினைத்திறன் தரதாண்டல் பரீட்சை முதன்முறை தோற்றுகிறார். முதன்முறை தோற்றுவதற்கு மட்டும் வினைத்திறன் தரதாண்டல் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு. ஆனால் இதில் ஒரு மயக்கம் ஒன்று இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், 2ஆம் 3ஆம் முறை இப்போ யாழ்ப்பாணத்தில் அல்லது மட்டக்களப்பில் ஏதாவது அல்லது திருகோணமலையில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் கொழும்பிலே அவருடைய வினைத்திறன் தரதாண்டல் பரீட்சை நடைபெறுகின்றது என்று சொன்னால், அவர் வினைத்திறன் தரதாண்டல் பரீட்சைக்கு தோற்றுகின்ற பொழுது சில வேளை அங்கே அவர் வினைத்திறன் தரதாண்டல் பரீட்சைக்கு கலந்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தப்படுவதற்கு அங்கு ஒரு கடிதம் வழங்கப்படும். அந்த கடிதத்தை சமர்ப்பித்து அவர் தன்னுடைய கடமை லீவினை பெற்றுக்கொள்ள முடியும். கடமை சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள், மாநாடுகள் செல்வதற்காக இப்போ ஒரு டிகிரி செய்வதற்கு ஒரு வகுப்புக்கு செல்கின்ற பொழுது, ஒரு கருத்தரங்கு செமினார்களுக்கு செல்கின்ற பொழுது அல்ல மாநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது நிறுவன தலைவரின் அனுமதியோடு அந்த கடமை லீவினை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிடப்பட்ட
கடமை சம்பந்தமாக மட்டுமே. ஒரு காவலாளி, ஒரு நிறுவனத்தில் ஒரு காவலாளி இருக்கிறார். அந்த காவலாளிக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு செமினாரு நடைபெறுகின்றது என்று சொன்னால் அவர் அந்த செமினாரில் கலந்து கொள்வதற்கு, அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு நிறுவன தலைவர் அதற்கு அனுமதி அளிப்பார். அல்லது ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு உயர் அதிகாரி தன்னுடைய கடமை சம்பந்தமாக ஒரு மேலிடத்திலிருந்து வருகின்ற ஒருவர் ஒரு வகுப்பு, ஒரு கருத்தரங்கி நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய கடமை நேரத்தில் அதில் கலந்து கொள்கிறார் என்றால் அது கடமை லீவாக, அன்றைய நாளுக்குரிய லீவு கடமை லீவாக கருத்திலே கொள்ளப்படும். ஒரு மூன்றாவது விடயம், அரசாங்கத்திற்குள்ளே பணியாற்றுகின்ற ஒருவர் அலுவலகத்திற்கு தேவையான பொருட்கள், உதாரணமாக ஒரு பாடசாலையிலே ஒரு பாடசாலை பணியாளர் அல்லது ஒரு ஆசிரியர் ஒரு விளையாட்டு போட்டிக்குரிய ஒரு பொருட்களை வாங்க, அல்லது ஒரு அலுவலக உத்தியோகத்தர் அலுவலகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க செல்கின்ற பொழுது, கொள்வனவு செய்வதற்காக செல்கின்ற பொழுது நிச்சயமாக அது கடமை லீவு வழங்கப்படும். வருடாந்த பொருட்கணக்கெடுப்பு, களஞ்சிய பொருட்கணக்கெடுப்பு செய்கின்ற பொழுது இப்போ அது என்ன காரணம் என்று சொன்னால், அது இப்போ ஒரு நிறுவனத்திற்கு 4-5 பிரிவுகள் இருக்கும். சில பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு மீன்பிடி அமைச்சை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அல்லது ஒரு சுகாதார அமைச்சை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த அமைச்சுக்கு கீழே நிறைய கிளை அலுவலகங்கள் இருக்கும். அந்த கிளை அலுவலகங்களுக்குரிய அனைத்திற்கான வருடாந்த பொருட்கணக்கேடுகளை, வருடாந்த கணக்கெடுப்புகளை ஒரே நாளில் நிறைவேற்றுவதென்பது சரிவராத காரியம். அப்படி அவர் தொடர்ந்து நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த நாட்கள் கடமை லீவாக அவருக்கு வழங்கப்படும். அது அவர் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுவார். அவர் கொழும்பு அலுவலகத்தில் பணியாற்றுவார். கொழும்பிலே வேறு ஒரு பகுதி அலுவலகத்திலே அவர் சென்று பணியாற்ற வேண்டிய சந்தர்ப்பம், அங்கேயே தங்கியிருந்து அந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் கூட ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கடமை லீவை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். செயல் திட்டம் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவதற்கு, இது பெரும்பாலும் நிறுவன தலைவர்களுக்கே பொருந்தும். ஒரு நிறுவன தலைவர் ஒரு செயற்திட்டம் சம்பந்தமான ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுவதற்காக ஒரு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது அது கடமை லீவாக வழங்கப்படும். அதாவது அடுத்ததாக தேர்தல் கடமைகள், கடமை லீவு வழங்கப்படுகிறது. மிக முக்கியமாக தேர்தல் கடமைக்கு கடமை லீவு வழங்கப்படும். கடமை லீவு வழங்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான இது தேர்தல் கடமையில் ஈடுபடுகின்ற ஒரு ஊழியர் கடமை லீவை பெறுவதற்கு உரித்துடையவராக இருப்பார். கடமை லீவு இன்னுமொரு இதுக்காக வழங்கப்படுகின்றது. இப்போ இருக்கின்ற அரசாங்க ஊழியர் எல்லாமே இது ஒரு சங்கம் இருக்கின்றது. ஊழியர் சங்கம், கல்விசாரா ஊழியர் சங்கம், சுகாதார ஊழியர் சங்கம் என்று அப்படி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தினுடைய தொழிற்சங்க வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நீங்கள் செல்கின்ற பொழுது அதற்கு அரை நாள் லீவு டியூட்டி லீவாக வழங்கப்படும். இதனுடைய மேலதிக வழக்கம் என்னென்று சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றுகின்றீர்கள், நீங்கள் ஒரு சங்கத்திலே அங்கத்தவராக இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த சங்கத்தினுடைய வருடாந்த மாநாட்டிற்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் நிறுவன தலைவருடைய அனுமதியுடன் அரை நாள் லீவு பெற்றுக்கொள்ள முடியும். இது அரச பொது நிர்வாக சுற்று நிறுவனம் 05/2000 பிரகாரம் 2/2/2002 திகதி வெளியிடப்பட்ட 05/2000 சுற்று நிறுவனத்தின் பிரகாரம் இது செயற்படுத்தப்படும். கிராமோதய சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் வாரத்தில் ஒரு நாள் கடமை லீவு வழங்கப்படும். இது கிராமோதய சபையின் தலைவர் என்று சொன்னால், இப்போ நீங்கள் உள்ளூராட்சி தேர்தல் எலெக்ஷன் கேட்குறீங்க, அதற்கு கேட்டு வின் பண்ணினீங்கள் என்று சொன்னால் அதுக்கு அந்த உள்ளூராட்சி கூட்டம் உங்களுடைய பிரதேசத்திலே நடக்கின்ற பொழுது லீவு வழங்கப்படும். அது கடமை லீவாகத்தான் வழங்கப்படும். அதே போல் கிராம சபை என்று சொல்லப்படுகின்ற பொழுது
கிராம இணக்க சபைகள், அதாவது அரசாங்க அனுமதி பெற்ற இணக்க சபைகளுக்கு நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்க அனுமதியுடன், திணைக்கள நிறுவன தலைவர் அனுமதியுடன் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கடமை லீவாக வழங்கப்படும். அடுத்த கடமை லீவு என்னத்துக்கு வழங்கப்படுகின்றதுன்னு சொன்னால், அலுவலகம் சம்பந்தமான, இப்போ ஒரு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டது, நீங்கள் நீதிமன்ற விசாரணைகளில் சாட்சி சொல்லணும். அது அரசாங்க நிறுவனத்தில் நடைபெறுகின்ற நீதிமன்ற அலுவலகம் சம்பந்தமான நீதிமன்ற விசாரணைகளுக்கு மட்டும் இது உரித்துடையதாகின்றது. அலுவலகம் சம்பந்தமான நீதிமன்ற விசாரணைகளில் நீங்கள் சாட்சியம் அளிக்க செல்வதற்கு மட்டும் இந்த கடமை லீவு வழங்கப்படுகின்றது. ஒரு கடமை லீவு மேலும் சில விடயங்களுக்கு வழங்கப்படுகிறது. என்னென்னு சொன்னால், அரசாங்கத்தினால் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர், விசாரணை உத்தியோகத்தர், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், விசாரணை உத்தியோகத்தர் அல்லது மஸ்தியஸ்த சபை நியமனம் பெற்ற உத்தியோகத்தர், ஒரு அரசாங்க ஊழியர் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்ற விசாரணை உத்தியோகத்தராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது மஸ்தியஸ்தர் குழுவிலே இருக்கின்ற நியமனம் பெற்ற உத்தியோகத்தராக இருக்கின்ற பட்சத்தில் அந்த செயற்பாடுகளிலே பங்கு பெற்றுவதற்கு டியூட்டி லீவு வழங்கப்படும். மேலும் சில காரணங்களுக்காக இந்த டியூட்டி லீவு வழங்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு நிறுவனத்தில் ஒருவர் பணியாற்றுகின்றார் உத்தியோகத்தர், அவர் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அவருடைய கடமை சீர்மை அல்லது அவர் அலுவலகத்தில் ஏதாவது குளறுபடிகள் விட்டு அவருக்கு ஒழுக்காற்று விசாரணை எடுக்கப்படுகின்றது. அதற்கு நீங்கள் சாட்சியாளராக இருக்கிறீர்கள். அந்த ஒழுக்காற்று விசாரணையின் பொழுது நீங்கள் சாட்சி கூற சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு நீங்கள் சாட்சியாளர்களாக அழைக்கப்படுகின்ற பொழுது, ஒருவர் குற்றம் செய்திருக்கின்றார், நீங்கள் அதை பார்த்திருக்கின்றீர்கள் அல்லது நீங்கள் அதற்கு சாட்சி சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் நீங்கள் சாட்சி சொல்ல போகின்ற பொழுது உங்களுக்கு அது டியூட்டி லீவு வழங்கப்படும். மற்றது இன்னொரு விடயத்துக்கு டியூட்டி லீவு வழங்கப்படும். ஆயுதப்படை தொண்டர்கள், அதாவது இலங்கையில் ஆயுதப்படை தொண்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆர்மி ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ், அவர்களுக்கு வருடாந்த முகாம், வார இறுதி முகாம் அல்லது படை பயிற்சியின் பொருட்டு, அதாவது இராணுவ போலீஸ் மற்றும் இராணுவ தொண்டர் பிரிவு வார இறுதியிலே அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் ஏற்பாடு செய்து, அந்த பயிற்சி முகாம்களுக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு கடமை லீவு வழங்கப்படும். முப்படை தொண்டர்கள் படைக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது, முப்படை தொண்டர்கள் என்று சொன்னால், நாங்கள் அறிந்த வகையில் முப்படை தொண்டர்கள் என்று சொன்னால் சிவில், அதாவது போலீஸ், ஆர்மி, நேவி, முப்படை தொண்டர்கள். இதிலே பணியாற்றுகின்றவர் இருக்கிறார்கள், அவசர தேவைக்கு தொண்டடிப்படையில் பணியாற்றுகின்றவர் இருக்கிறார்கள். அவர்கள் வேறு நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்களாக இருக்கலாம். வேறு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு முப்படையிலே தொண்டு அடிப்படையில் பணியாற்றுபவர்களாக இருக்கலாம். அவர்கள் இடர் நடவடிக்கை ஒன்றின் பொழுது, ஒருவேளை ஒரு இலங்கையின் ஒரு பகுதியை புயல் தாக்குகின்ற பொழுது, ஒரு வெள்ள அபாயத்தின் பொழுது அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கப்பட்டால், ஒரு நிறுவனத்திலிருந்து அவர் அந்த பணிக்கு போகின்ற பொழுது அந்த நிறுவனத்தில் டியூட்டி லீவு வழங்கப்பட்டு அவர் தொண்டர் படைக்கு அழைக்கப்படுவார். முத்தொண்டர் படைக்கு அவர் அழைக்கப்படும் பொழுது, ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த தொண்டர் படைக்கு அவர் அழைக்கப்படுகின்ற காலத்தில் மட்டும் அவருக்கு டியூட்டி லீவு வழங்கப்படும். அடுத்ததாக, அரசினால் விசேட நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி அதற்கு பங்கு பெற்ற அழைக்கப்படுகின்ற பொழுது, இப்போ கிராம சேவகர்களினுடைய மாநாடு, கிராம சேவகர்கள் அனைவரும் ஒரு கலந்துரையாடல், மற்ற அரசாங்க அலுவலகர், பகுதி நிலை அரசாங்க அலுவலர்களுடைய கலந்துரையாடல் என்பன நடைபெறுகின்ற பொழுது, அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அதனை காட்டி நிறுவன தலைவருடைய அனுமதி பெற்று கடமை லீவை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு காரணங்களுக்காகவும் நீங்கள் கடமை லீவு பெற உரித்துடையவர்களாக இருக்கிறீர்கள். அரசாங்க ஊழியர் ஒருவர் உரித்துடையவராக இருக்கிறார். அடுத்ததாக, அரசின் அங்கீகாரத்துடன், இலங்கை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்துடன் நிறுவப்பட்ட
அரசாங்க சார்பில்லாத நிறுவனங்களில் வெளிநாட்டு முகவர் நிறுவனமாக இருக்கலாம். அப்படியான நிறுவனங்களில் தொழில் செய்யும் பொருட்டு சம்பளமற்ற லீவு வழங்குதல். இலங்கை அரசினுடைய அனுமதியுடன் நிறுவப்பட்டு உதாரணமாக ஐநா அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம், உலக சுகாதார அமையம் போன்ற வெளிநாட்டு முகவர் நிறுவனங்களில் தொழில் புரிகின்ற நோக்கில் அரசாங்க நிறுவனத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர்கள் 5 வருடங்களுக்கு மேற்படாத காலம் சம்பள லீவு வரலாம். இதனுடைய விளக்கம் என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறோம். ஒரு அரசாங்க வேலையில் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் இலங்கையின் ஒரு யூனிசெஃப் உலக சுகாதார அமைப்பு அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐநாவின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டம் போன்றதில் வேலை செய்ய போகிறோம் என்று சொன்னால் எழுத்து மூலமாக நிறுவன தலைவரூடாக செயலாளருக்கு அனுப்பி செயலாளருடைய அனுமதியோடு 5 வருடங்கள் வரையில் சம்பளமற்ற லீவை பெற்றுக்கொண்டு நாங்கள் வேறு இடத்துல பணியாற்ற அனுமதி வழங்கப்படும். இந்த 5 வருடமும் உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து சம்பளம் வழங்கப்பட மாட்டாது. அது சம்பளமற்ற லீவாகத்தான் கருதப்படும். நீங்கள் எங்கு பணியாற்றுகின்றீர்களோ உலக சுகாதார அமைப்பு அப்படியான அந்த நிகழ்ச்சி திட்டம், ஐநா அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களில் பணியாற்றுகின்ற பொழுது அங்கிருந்து சம்பளம் பெறும். ஆனால் இங்கிருந்து நீங்கள் விடுப்பு பெற்று, அதாவது அரசாங்க நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற நீங்கள் இங்கிருந்து விடுப்பு பெற்று சம்பளமற்ற லீவாக கணிப்பிடப்பட்ட பின்னரே அங்கு சென்று அங்கு பணியாற்ற முடியும். பயன்படுத்தாத லீவுகளை பயன்படுத்தல். இப்போ நாங்கள் மருத்துவ காரணங்களுக்காக இந்த வருடம் நான் முழு லீவும் எடுத்துட்டேன், எனக்கு இன்னும் லீவு தேவை, நான் ஒரு ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறேன், அப்படி இல்லாட்டி நான் ஏதாவது ஒரு மருத்துவ தேவைக்காக ஆப்ரேஷன் ஏதாவது செய்து நிற்க வேணுமென்று சொன்னால் இந்த வருட லீவு காணாது என்று சொன்னால் போன வருடம் அதற்கு முதல் வருட லீவை இந்த வருடம் பயன்படுத்தலாம் என்றது மட்டும்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விசேட லீவ் ஒன்று இருக்கின்றது, பயன்படுத்தாத லீவுகளை பயன்படுத்துதல் என்று அதை சொல்லுவார்கள். அரசாங்க சேவையில் உள்ள உத்தியோகத்தர்கள் சேவைகளின் தேவைகளுக்கு அமைய பயன்படுத்தாதுள்ள அமைய ஓய்வு சுகையின லீவு அடிப்படையாக கொண்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 6 மாதங்கள் என்ற வகைப்பாட்டில் லீவை பயன்படுத்தலாம். இதனுடைய விளக்கத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்போ நாங்கள் 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த லீவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால் 5 வருடத்துக்கு ஒரு முறை நாங்கள் 6 மாதம் இந்த லீவ் எடுத்துக்கொள்ளலாம். 5 வருடம் நாங்கள் துப்புரவாக அந்த லீவை பயன்படுத்தாமல் விட்டால் 5 வருடங்காலம் எங்களுக்குரிய லீவுகள் எவையற்றையுமே அல்லது ஒரு சிலவற்றை மட்டும் பயன்படுத்தி போட்டு மிகுதியை பயன்படுத்தாமல் விட்டோம் என்று சொன்னால் 5 வருடத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் 6 மாதங்கள் வரையில் நாங்கள் அனுமதியுடன் அந்த லீவை பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு உள்நாட்டில் பயன்படுத்துவதற்கும் வெளிநாட்டில் பயன்படுத்துவதற்கும் அனுமதி உண்டு. இந்த லீவுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இருக்குது. என்னென்று சொன்னால், நாங்கள் இப்போது ஒரு நிறுவனத்தில் 10 வருடம் வேலை பணியாற்றுகின்றோம். அந்த 10 வருடத்திலே முதல் 5 வருடமும் லீவுகள் எடுத்திருக்கின்றோம். அடுத்த 5 வருடமும் வருடாந்தம் குறிப்பிடப்பட்ட ஒரு கேஷுவல் லீவு மட்டும்தான் எடுத்திருக்கிறோம், மெடிக்கல் லீவ் எடுக்கவில்லை. கேஷுவல் லீவிலும் குறிப்பிடப்பட்ட லீவு தான் எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த 5 வருடம் முடிந்ததும் 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த லீவுக்கு அப்ளை பண்ணி எடுக்க முடியும். 5 வருடம் முடிந்ததும் ஒரு சுற்றுலா, வெளிநாட்டு சுற்றுலா அப்படியான தன்பங்கள் 6 மாதம் அந்த லீவுகளை இணைத்து பயன்படுத்தலாம். அதற்கு திணைக்களத்தவருடைய அனுமதி மட்டும் இல்லாமல் செயலாற்ற அனுமதியும் தேவை. அந்த லீவினை பெற்றுக்கொள்வதற்கு ப்ரொசீஜர், அதாவது அது நடைமுறைகள் கூட. அதனுடைய முழுமையான விளக்கம் உங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர், அப்படி இல்லை என்றால் நிறுவனத்தினுடைய செயலாளர், அமைச்சருடைய செயலாளரினுடைய அவர்களை அணுகினால் இந்த விடயங்களுடைய சரியான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த லீவு எடுக்கிறது குறைவு. இந்த லீவை எடுக்கிறது யாருன்னு சொன்னால், இப்போ ஒரு பிள்ளைகள் இல்லாதவர்கள், அரச உத்தியோக பிள்ளைகள் இல்லாதவர்கள் இந்தியாவுக்கு சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த லீவுகள் எல்லாவற்றையும் 5 வருட லீவுகளை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தி தாங்கள் ஒரு 3-4 மாதம் வெளிநாட்டில் நின்று அதுக்குரிய மருத்துவ காரணங்களை
சமர்ப்பித்து பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கு நிறுவன தலைவர் அந்த அமைச்சினுடைய செயலாளருடைய அனுமதி தேவை. அடுத்ததாக நாங்கள் ஒரு லீவை பார்க்க போகிறோம். அது டியூட்டி லீவு என்று சொல்கிற லீவு மாதிரி தான். ஆனால் இது டியூட்டி லீவ் இல்லை. இப்போ நாங்கள் செய்த கடமைக்கு பதிலாக இன்னொரு நாள் லீவ் எடுக்கிறது லீவுன்னு சொல்கிறது. லீவுன்னு சொல்கிறது பதில் லீவு. ஒரு அரசாங்க சேவையில் இருக்கிற உத்தியோகத்தர் தனது கடமை நாள், இப்போ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் அவருக்கு கடமை. ஆனால் சனி ஞாயிறு ஒரு அலுவலக தேவைக்காக அவர் சைன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் அடித்து கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்து கை ஒப்பமிட்டு அவர் நாளாந்த கடமை மாதிரியே சனி ஞாயிறும் கடமை செய்கின்ற சந்தர்ப்பத்தில், விடுமுறை நாட்கள் போயா பொது விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு நாட்கள் கடமை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அத்தகைய அந்த கடமை செய்கின்ற நாளுக்காக பெரிதொரு நாள் நிறுவன தலைவரின் தத்துணிவிலே அந்த விடுமுறை காலத்துக்கு பதிலாக இன்னும் ஒரு நாள் அவருக்கு டியூட்டி லீவாக, அதாவது லீவாக வழங்கப்படும். ஆனால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்குது. அவர் ஒரு கடமையை செய்தார் என்று சொன்னால் அந்த கடமையை செய்த நாள், அந்த லீவை செய்த நாள்லேருந்து ஒரு வருட காலத்துக்குள்ளே அந்த லீவை பெற்றுக்கொள்ள வேணும். இப்போ இந்த வருடத்தின் ஒரு நாள் குறிப்பிடப்பட்ட ஒரு நாள் செய்தோம்னா இந்த நாளில் இருந்து ஒரு வருடத்துக்குள்ளே அவருக்கு அந்த லீவு நாளுக்குரிய பதில் லீவு நாளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு லீவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு நான் அடுத்த வருஷம் இந்த லீவை இந்த வருடத்திலே ஒரு 3 நாள் பதில் லீவு செய்திருக்கிறேன், எனக்கு அடுத்த வருஷம்தான் அதுக்குரிய பதில் லீவு எடுக்கணும்னு சொன்னால் அது நடைமுறை சிக்கல், அது சாத்தியப்படாது, அது வழங்கப்பட மாட்டாது. மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த விடயம் இப்போ நான் இந்த வருடம் 2 நாள் கடமைக்கு மேலதிகமாக சனி ஞாயிறு போய நாளில் வேலை செய்திருக்கிறோம். அதுக்கு பதில் லீவ் எடுக்க வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் தீவுக்கு மட்டும்தான் நான் வெளிநாட்டுக்கு போகிறோம், நல்ல இந்தியாவுக்கு போகிறோம், ஒரு 4 நாள் லீவு வேணுமென்று போட்டு அந்த லீவை டியூட்டி லீவை பயன்படுத்தலாது, தீவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம். மற்றது இது நிறுவன தலைவருடைய முடிவு. இப்போ உங்களுக்கு நீங்கள் சனி ஞாயிறு போய நாளில் லீவு வேலை செய்கிறீங்கள், அதுக்குரிய லீவு தருகின்ற பொழுது அந்த நிறுவனத்தினுடைய இயல்பான வேலைகளுக்கு எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாத வகையில் தான் தர வேணும். இப்போ நீங்கள் நான் லீவு செய்த நான் தானே, வேலை செய்த நான் தானே, நான் பதில் லீவு கட்டாயம் எனக்கு தாங்குவோன்னு சொல்லி கேட்டெடுக்கலாது. அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேலைகளுக்கு குறுக்கீடு இல்லாத வகையில் ஒரு இயல்பான நாள், நோமல் நாள் ஒன்றில் நிறுவன தலைவருடைய அனுமதியோடு அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் லீவு கடமை செய்த நான் தானே, மேலதிக கடமை செய்த நான் தானே, எனக்கு விருப்பமான ஒரு நாளில் நான் அதுக்குரிய பதில் லீவை எடுக்கலாம் என்பது நடைமுறை சாத்தியமில்லை. நீங்கள் அனுமதி, இப்போ நான் இந்த நாள் லீவு நாளில் வேலை செய்த நான், அதுக்காக இந்த நாள் எனக்கு பதில் லீவாக தாங்கொண்டு நிறுவன தலைவருக்கு எழுத்து மூலமாக சமர்ப்பித்து அந்த நிறுவன தலைவர் அந்த நாளிலே உங்களை விடுவிக்க முடியும், லீவ் எடுக்க முடியும், நிறுவனத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அனுமதிக்கின்ற பட்சத்திலே இந்த லீவு அனுமதிக்கப்படும். இதில் என்னென்னு சொன்னால், ஆசிரியர் சேவையிலையும் இதிலேயும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஆசிரியர் சேவையிலையும் அதிபர் சேவையிலையும் உள்ளவர்கள் துரதிர்ஷ்டவசமாக இந்த லீவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், ஆசிரியர் சேவையில் அதிபர் சேவையில் உள்ளவர்கள் இவ்வகையான லீவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், இப்போ சிலபஸ் முடிக்கவில்லை, இந்த வருடத்துக்கான சிலபஸ் முடிக்கவில்லை என்று சொல்லி போட்டு ஒரு சனி ஞாயிறு அல்லது சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் போய நாளில் ஒரு ஆசிரியர் பாடத்தை எடுத்து போட்டு, வகுப்பை எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் கேட்பார். ஆனால் அது அனுமதிக்கப்படாது. அதே போல் ஒரு அதிபர் சனி ஞாயிறு பாடசாலைக்கு அலுவலக நிமித்தமாகவோ அல்லது அதுக்கு பதிலாக இன்னொரு நாள் அவர் லீவ் எடுப்பாராக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக சிக்கல் வரும். அன்றைக்கு யார் அதிபர், அன்றைக்கு அதுக்குரிய அந்த சிக்கலுக்காக அது அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆசிரியர் சேவையிலேயும் அதிபர் சேவையிலேயும் உள்ளவர்களுக்கு இவ்வகையான லீவினை பெறுவதற்காக துரதிர்ஷ்டவசமாக தகுதியற்றவர்களாக கொள்ளப்படுகிறார்கள். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் லீவு
வகைகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த லீவு வகையில் அமைய லீவு, கேஷுவல் லீவ் என்று சொல்லப்படுகின்ற அமைய லீவு, மெடிக்கல் லீவு, வெக்கேஷன் லீவ் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வு லீவு மற்றும் விசேட லீவு. விசேட லீவு என்பன பார்த்தோம். விசேட லீவுக்குள்ள எந்த லீவுகள் வரும் என்று சொன்னால், விசேட லீவுக்குள்ள இந்த விபத்து லீவு, மற்றது பிரசவ லீவு, மற்றது கணவனுக்குரிய பிரசவ லீவு, மற்றது காலம் கடந்த லீவு, மற்றது கடமை டியூட்டி லீவு, மற்றது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் முகவரத்தில் நாங்கள் பணியாற்றுவதற்கான சம்பளமற்ற லீவு, மற்றது அந்த 5 வருட லீவுகளை சேர்த்து பயன்படுத்துகின்ற லீவு, மற்றது நாங்கள் லீவு ஏற்கனவே ஒரு நாள் வேலை செய்ததற்காக இன்னொரு நாள் லீவு எடுத்தல். இவ்வளவும் நாங்கள் இந்த பகுதி ஒன்று இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு அரசாங்க பணியாளர், அரசாங்க நிறுவனம் உத்தியோகத்தர் எடுக்கக்கூடிய லீவுகளினுடைய பகுதி 1 மட்டுமே இப்போ நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பகுதி 2 மிக விரைவில் பதிவேற்றப்படும். பகுதி 2 பதிவேற்றப்படுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகலாம். இது சம்பந்தமான ஏதாவது உங்களுடைய விளக்கங்கள் அல்லது கோரிக்கைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸிலே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வைக்கின்ற பொழுது இலங்கையினுடைய அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய தாபன விதி கோவையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு செவி வழியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.